குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வில்லியம் ஷேக்ஸ்பியர்னுடைய சானட் 25 சானட் 25 ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. லெட் தோஸ், இது யூஸ்வலாக நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றின லைஃப் அண்ட் ஒர்க் தனியாக நம்ம போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த போமெல்லாம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவருடைய பேட்ரன், அவருடைய ஃப்ரெண்டு, இவருக்கு புரவலராக இருந்து இவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்த ஒரு பிரபு, ஏர்ல் ஆஃப் சவுத்தாம்ப்டன், அவர் மீது இவர் கொண்டிருக்கின்ற நட்பு, அவர் இவர் மீது கொண்டிருந்த நட்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை இந்த ஆரம்ப கவிதைகள் எல்லாம் சொல்லும். இந்த கவிதையும் ஏர்ல் ஆஃப் சவுத்தாம்ப்டன் மேலே ஷேக்ஸ்பியருக்கு எவ்வளவு அன்பு இருந்துச்சு, இவர் மீது கொண்டிருந்த அன்பு எத்தகையது என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில் எழுதப்பட்ட ஒரு சானட் 25. இட் இஸ் நோ டவுட் இட் இஸ் எ ஷேக்ஸ்பியரியன் சானட். ஷேக்ஸ்பியரியன் சானட் அப்படின்னு சொன்னாவே பிரிட்டிஷ் சானட், இங்கிலீஷ் சானட். இது 3 குவாட்ரைன்ஸ், 3-4 வரிகளை கொண்ட 3-4-12 வரி, கடைசியில் ஒரு கப்லெட், ஒரு இரட்டை வரி, 12-2-14. ஆனால் இந்த சானட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, பொதுவாக ஷேக்ஸ்பியரியன் சானட்லாம் ஏபி சிடி இஎஃப் கடைசியில் ஜிஜி கப்லெட், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் ரைம் பேட்டர்ன் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு ரைம் பேட்டர்ன் த யூஷுவல் ஷேக்ஸ்பியரியன் சானட்டில், இங்கிலீஷ் சானட்டில் இருக்கக்கூடிய ரைம் பேட்டர்ன் இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு ஷேக்ஸ்பியரியன் சானட் தான் இது. இதனுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் நம்ம தனி வீடியோவாக போட்டிருக்கோம். நவ் வி see தி சானட். த ஃபர்ஸ்ட் குவாட்ரைன், முதல் 4 வரிகள். Let those who are in favor with their stars. ஸ்டார் நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள்ங்கிற இந்த இடத்துல எந்த நட்சத்திரம் சொல்கிறான்னா, இந்த ஜோசியர்கள்லாம் நட்சத்திரம் பார்க்குறாங்க, நாள் நட்சத்திரம் பார்க்குறாங்க இல்லையா, அந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களினுடைய ஃபேவர். இப்போ உங்களுக்கு குரு பறக்க போகுது அல்லது சனி பறக்க போகுது, இந்த குரு அல்லது இந்த சனியானது உங்களுக்கு ஃபேவராக இருக்கா, அன்ஃபேவராக இருக்கா? சில நட்சத்திரங்களுக்கு ஃபேவராக இருக்கும், சில நட்சத்திரங்களுக்கு ஃபேவராக இருக்காது இல்லையா. சில நட்சத்திரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிங்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். சில நட்சத்திரங்களுக்கு சனி பெயர்ச்சி ரொம்ப ஃபேவராக இருக்கும். அப்போ இந்த சனி குரு போன்ற இந்த கிரகங்கள் எல்லாம் ஃபேவராக இருக்கக்கூடிய லெட் தோஸ் ஹூ ஆர், அந்த ஆட்கள், நட்சத்திரங்கள் ஃபேவராக இருக்கிற ஆட்கள், லெட் தோஸ் who are in favor with their stars, நட்சத்திரங்களின் ஃபேவரில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள், அவங்களுக்கு என்ன இருக்கும்? பப்ளிக் ஹானர், பொது மரியாதை இருக்கும். ஏன்னா நட்சத்திரங்கள் அவனுக்கு ஃபேவராக இருக்குது. அவனுக்கு குரு திசை அடிக்குது அல்லது சனி சுக்கிர திசை அடிக்குது ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கிறதுனால, அது ஃபேவராக இருக்கிறதுனால அவனுக்கு பப்ளிக் ஹானர், பொது மரியாதை. நிறைய தப்பு பண்ணாலும் அந்த தப்பு வெளியே வராது, ஆனால் இவனுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும். பப்ளிக் ஹானர் அண்ட் ப்ரவுட் டைட்டில்ஸ், உங்களுக்கு பெருமையை கொடுக்கக்கூடிய டைட்டில். யாரும் உங்களை அப்படி இப்படின்னு நிறைய டைட்டில் கொடுப்பாங்க. டைட்டில்னா அடைமொழி, இவர் மிகப்பெரிய பண்பாளர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், உங்களை யார் 4 பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான டைட்டில் போஸ்ட்னா பீத்திக்கிறது, பெருமை பீத்துறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி நீங்கள் பெருமை அடித்து கொள்ளக்கூடிய டைட்டில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், பொது மரியாதை கிடைக்கும். யாருக்கு? யாருக்கெல்லாம் இந்த நட்சத்திரங்களினுடைய ஃபேவர் இருக்கக்கூடியவர்களுக்கு பப்ளிக் ஹானரும் ப்ரவுடு டைட்டில்ஸ், பெருமைப்படத்தக்க ஒரு பப்ளிக் டைட்டில்ஸும் கிடைக்கும். 2 லைன். Let those who are in favor with their stars of public honor and proud titles. while, அதே சமயத்தில், எனக்கு என் நட்சத்திரத்துக்கு இது ஃபேவரான காலம் இல்லை. whom fortune of such triumph, அந்த மாதிரி வெற்றியை தர, triumphனா வெற்றி, of such, அது மாதிரியான வெற்றி. அதாவது இந்த நட்சத்திரங்கள் ஃபேவரபுளாக இருந்தால் கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்கு இல்லையா, அது மாதிரியான வெற்றியும், ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டமும், பார்னா தடை பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பார் அப்படின்னா பார் எக்ஸாமினேஷன் 3 வருஷம் டிபார் பண்ணிட்டாங்க. அந்த டிபார் பண்ணிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? தடை செஞ்சுட்டாங்க. நீங்கள் 3 வருஷத்துக்கு பரீட்சை எழுத முடியாது.
இவர் அடுத்த 6 வருஷத்துக்கு எலெக்ஷனை நிற்க முடியாது. பார் அப்படின்னா தடுக்கிறது, தடை செய்வது. ஸோ while I whom fortune of such triumph for, அந்த மாதிரியான வெற்றியையும் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய விஷயங்கள் பார் தடை செய்யப்பட்டிருக்கு எனக்கு அப்படின்னா எனக்கு நட்சத்திரங்கள் அந்த மாதிரி ஃபேவரபிளாக இல்லை. அதனால அன்லாக்டு ஃபார் ஜாய் இன் தட் ஐ ஹானர் மோஸ்ட். ஸோ அன்லாக்டு ஃபார் ஜாய், அன்லாக்டு ஃபார் ஜாய்னு சொன்னால் வித்தவுட் ஹேவிங் எக்ஸ்பெக்டட், எந்த விதமான எதிர்பாராத விதமாக, நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தில் இன் தட் ஐ ஹானர் மோஸ்ட், அந்த மரியாதை எனக்கு கிடைக்கும். அதாவது நட்சத்திரங்கள் ஃபேவராக இருந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம், எனக்கு நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குது, இந்த வருஷம் எனக்கு சரியாக நடக்க போகுது, நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் எதிர்பாராத ஒன்று எனக்கு கிடைக்குது, ஒரு ஹானர் எனக்கு கிடைக்கும். என்ன ஹானர்? என்னுடைய ஃப்ரெண்டு மேலே, 7 சவுத்தாம்ப்டன் மேலே எனக்கு இருக்கின்ற அளவு கடந்த அன்பு. அந்த அன்பினால் அவருக்கு எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அவர் செய்வார். எனக்கு அவர் மேலே ஒரு நல்ல அந்த நட்பு இருக்குது. அந்த நட்பு இருக்கிறதுனால அவர் என்ன செய்வார்? எனக்கு வேணுங்கிற ஃபேவர் பண்ணுவார்ல. அதான் சொன்னேன், புரவலர்னு சொன்னேன். பேட்ரன், பேட்ரன்னா புரவலர். புரவலர்னா என்ன அர்த்தம்? ஒன் ஹூ சப்போர்ட்ஸ் யூ, உங்களை பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பேர் பேட்ரன்னு பேர். நீங்கள் படிக்கிறீங்க, ஏதாவது பண்ணுறீங்க, உங்களுக்கு வேணுங்கிறதுனா யாரோ ஒருத்தவங்களுக்கு பணம் கட்டுவாங்க, யாரோ உங்களுக்கு செலவுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க, உங்களுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க தான் பேட்ரன்னு பேர். அப்போது ஷேக்ஸ்பியர் மிகச்சிறந்த கவிஞன் என்பதற்காக அந்த சவுத்தாம்ப்டன் என்ற அந்த பிரபு இவனுக்கு கொடுக்கணும். காளிதாசர், அந்த காளிதாசருக்கு அந்த ராஜா பேர் போகர்னு நினைக்கிறேன். அந்த ராஜா பார்த்தீங்கன்னா காளிதாசனுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தான், அங்கேயே வச்சுக்குவான். அந்த அரசனுக்கு இணையான ஒரு மரியாதை கொடுத்து அந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளை கொடுத்து நீ அரண்மனையில் இருன்னு சொல்லி வச்சுக்குவான். அது மாதிரி கம்பனை ஒரு அரசர் வச்சுக்கிறாரு இல்லையா? அது மாதிரி வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு பேட்டர்னாக இருந்தது 7 சவுத்தாம்ப்டன். சொல்கிறான், எனக்கு ஒன்றும் நட்சத்திரங்கள் ஃபேவராக இல்லை, ஆனால் ஒரு ஹானர் இருக்குது. என்ன ஆனர் அது? என்னுடைய ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு இருக்கிற ஆனர். எனக்கு நட்சத்திரங்கள் ஃபேவராக இல்லைனாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அவர் செய்வார். ஒரு நட்சத்திரங்கள் ஃபேவரபிளாக உங்களுக்கு என்னென்ன செய்யுமோ அது எனக்கு இல்லை, ஆனால் அது இல்லைன்னாலும் அன்லாக்டு ஃபார் ஜாய் இன் தட் ஐ ஆனர் மோஸ்ட், எனக்கு மிகவும் மோஸ்ட் ஆனர், அதிகமான மரியாதை எனக்கு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸா. செகண்ட் ஸ்டாண்ட்ஸா, கிரேட் பிரின்சஸ், மிகப்பெரிய princess favorites, their fair leaves spread, but as the marigold at the sunside. Great princess favorite, மிகப்பெரிய இளவரசர்களினுடைய ஃபேவரிட்ஸ், அவங்களுக்கு பிடிச்சது. their fair leaves spread, their ஃபேர்னா பியூட்டிஃபுல், அவர்களுடைய அழகான லீவ்ஸ் ஸ்ப்ரெட், அவங்களுடைய அழகான லீவ்ஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது. எப்படின்னா ஆஸ் த மேரிகோல்டு அட் த சன்சைட். மேரிகோல்டு இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ளவர். அந்த மேரிகோல்டு என்ற ஃப்ளவர் ஆனது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பட்டா மலரும், சூரியன் ஒளிக்கதிர் போயிடுச்சுன்னா மூடிடும். அது மாதிரி தான் இந்த பிரின்சஸ்னுடைய ஃபேவரிட்ஸ்லாம். The princess favorites, their fair leaves spread, but as the marigold at the sunset. இது எப்படின்னா, ஒரு மேரிகோல்டு ஆனது சூரியனுடைய கண்கள், சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பட்டால் எப்படி மலருமோ, ஆனால் அது போயிடுச்சுன்னா உடனே போயிடும். அப்படித்தான் இவைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு கிடைத்த இந்த ஆணை இப்போ வச்சுங்க. சூரியனுடையது உங்களுக்கு சுக்கிர திசை அடிக்குது, அல்லது குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. சரி, அது எவ்வளோ நாள் இருக்கும்? 1 வருஷம் இருக்கும். அப்புறம் குரு அடுத்த இடத்துக்கு போயிட்டாருனாக்கா உங்களுக்கு மறுபடியும் துன்பம் வந்துடும் இல்லையா? அவ்வளோ டெம்பரரி தானே. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. என்னுடைய நண்பன் 7 சவுத்தாம்ப்டன், அப்படின்னா அவன் மேலேயும் அவன் எனக்கு மற்றதெல்லாம் டெம்பரரி. ஒரு மேரிகோல்டு மாதிரி. ஒரு மேரிகோல்டு என்ற ஃப்ளவரினுடைய லைஃப் ஆனது சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் தான். அது மாதிரி தான் இந்த நல்ல நட்சத்திரங்களினுடைய ஃபேவர் என்பது அந்த 1 ஆண்டு அல்லது 3 மாதம் 6 மாதம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உங்களுடைய நட்சத்திரங்கள் ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் அது வேறு இடத்துக்கு இந்த நட்சத்திரம் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக அது திரும்பிடும். அது மாதிரி சொல்லலாம். பட் as the marigold at the sun's eye,
and in themselves their pride lies buried. And in themselves, அப்படி அந்த சன் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த மேரிகோல்ட் தன்னுடைய தன்மையை இழந்துரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் இன் themselves their pride lies buried. அவர்களுடைய அந்த அகந்தை, அந்த ஃபேவராக இருக்கும்போது, நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லாத்துலேயும் ப்ரைடு, அகந்தை மிக்கவர்களாக நம்ம இருந்திருப்போம். ஆனால் அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை மாறின உடனே அந்த அகந்தையானால் பரீடு, புதைக்கப்பட்டு விடும், அந்த இது போயிடும். And in themselves their pride lies buried, for at a frown they in their glory die. For in their frown, frownna முகத்தை சுளிக்கிறது, கோபத்தில் முகம் சுளிக்கிறதுக்கு பேர் ஃப்ரௌனிங்னு பேர். இப்படி அந்த முகம் பாட் அப்படி இந்த புருவங்களாம் நெறியுது இல்லையா, தட் இஸ் கால்டு ஃப்ரௌனிங். அது மாதிரி அவைகளினுடைய கோபத்துக்கு உள்ளாயிட்டீங்க அப்படின்னாவே, அந்த நட்சத்திரங்கள் அவைகளினுடைய கோபத்துக்கு உள்ளாயிட்டீங்கன்னாவே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உக்கிரமாக இருக்குது, கொடூரமாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எங்கேயும் வெளியில் போகாதீங்க, எதையும் பேசாதீங்க, எந்த விதமான டாக்குமெண்ட்டையும் சைன் பண்ணாதீங்க, எதுவும் செய்யாதீங்க, உங்களுக்கு ஆபத்து வந்துடும் சொல்கிறாங்க. அது மாதிரி அண்ட் அட் எ ஃப்ரௌன் தே இன் தேர் க்ளோரி டை, அவைகளினுடைய புகழெல்லாம் டை, செத்து போயிடும். ஆனால் த பெயின்ஃபுல் வாரியர், வாரியர் என்றால் போர்க்களத்தில் போரிட்டு சண்டையிடக்கூடிய அந்த போர் வீரன், த பெயின்ஃபுல் வாரியர், ரொம்ப மெனக்கட்டு தன்னுடைய தேசத்திற்காக, தன்னுடைய நாட்டிற்காக போராடுகின்ற அவன் ஃபேமஸ்டு ஃபார் ஃபைட், அந்த சண்டைக்கு அவன் புகழ். இன்னைக்கு நீங்கள் சண்டை போடுறீங்க, பிரமாதமாக சண்டை போடுறீங்க, உடனே அரசர் உங்களை தலைமைப்பா அவன் என்ன பிரமாதமாக சண்டை போட்டான். மேக்பத் நாடகத்தில் அப்படி மேக்பத் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வருவார். கிங் டங்கன் அவனை பார்த்து புகழ்ந்து, இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் விருந்துக்கு வரேன், ராஜாவே சொல்லுவார், நான் வரேன் உன் வீட்டுக்கு விருந்துக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ எவ்வளோ பெரிய இது. அப்படி நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஃபேம் கிடைக்கும். ஸோ த பெயின்ஃபுல் வாரியர் ஃபேமஸ்டு ஃபார் ஃபைட், அவன் சண்டையினால் அவனுக்கு புகழ் கிடைக்கும். அப்படி அவன் உயிரை கொடுத்து, பெயின்ஃபுல், அவன் உடலை வருத்தி உயிரை பணைய வைத்து போரிட்டு பெற்ற வெற்றி அவனுக்கு ஃபேமஸ், புகழை கொடுக்குது. ஆஃப்டர் 1000 விக்டரிஸ், ஆனால் 1000 வெற்றி கொண்டிருப்பான், 1000 இடங்களில் ஜெயிச்சிருப்பான். அப்படி கொண்டாடுவாங்க, ஊரே கொண்டாடி, எங்கள் அப்பா அவர் மாதிரி வராதியா. ஆஃப்டர் 1000 விக்டரிஸ், 1000 வெற்றிகளுக்கு பின்னர் ஒன்ஸ் ஃபாயில்டு. ஃபாயில்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? வீணா போயிடுச்சு, தோத்து போயிட்டீங்கன்னா. 1000 போரில் ஜெயிச்சிருப்பீங்க, உங்களை அப்படி இப்படி இவர் மாதிரி கிடையாதும்மா, ஒரு இதில் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களை அப்படி ஓரம் கட்டிட்டு யார் ஜெயிச்சானா அவன் பின்னாடி மக்கள் புறம் போயிடும். அரசுலாம் அப்படி தான் செய்யும். இதில் நீங்கள் தோற்று போயிட்டீங்க, 1000 இடத்துல நீங்கள் ஜெயிச்சு குடிச்சுப்பீங்கிறத அரசர் மறந்துடுவார். அடுத்து இந்த நீங்கள் தோத்துட்டீங்க, ஆனால் இதில் இவரை விட இவர் நல்ல பர்ஃபார்ம் பண்ணாருன்னு ராஜா கண்ணுக்கு போட்டுச்சுன்னா அவனை தூக்கி முன்னாடி வச்சுருவார், உங்களை தூக்கி ஓரம் கட்டிடுவார். 1000 வெற்றி ஈட்டி தந்தேன் நான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் முடியாது, சொல்லவே முடியாது, உங்களை ஓரம் கட்டிடுவாங்க. அரசியல்லையும் சரி, இதுலையும் சரி, எல்லா இடத்துலையும் அப்படி தான். நீங்கள் 1000 வெற்றியை கண்டிருந்தாலும் ஒன்ஸ், ஒரே ஒரு தடவை ஃபாயில்டு, தோற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால், ஈஸ் ஃப்ரம் த புக் ஆஃப் ஆனர் ரேஸ்டு. ரேஸ்டுனா அழிக்கப்படுவீர்கள். புக் ஆஃப் ஆனர், அந்த மரியாதை என்ற புத்தகத்தில் உங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கும். 1000 தடவை நீங்கள் வெற்றி கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், மரியாதை என்கின்ற புத்தகத்தில் எழுதப்பட்ட உங்களுடைய பெயரானது ரேஸ்னா ரிமூவ்டு, டிஸ்ட்ராய்ட், அழிக்கப்பட்டு விடும், நீக்கப்பட்டு விடும். அவ்வளோதான், தோத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. After 1000 victories, once foiled, is from the book of honor raised. Quiteனா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுவாங்க. ஒருத்தன் கூட நினச்சி பார்க்க மாட்டான். இப்போ எவன் வெற்றி கொடுக்குறானோ அவன் முன்னாடி அவ்வளோ பேரும் போயிடுவான், அவனை பற்றி தான் புகழ்வான், அவனை பற்றி தான் பேசுவான், உங்களை ஓரம் கட்டிடுவான். ஒரு 5 வருஷம் கழிச்சு வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்றான். அப்படி போயிடும் உங்கள் நிலைமை. அண்ட் ஆல் த ரெஸ்ட்
ஃபார் விச் ஹி டாய்ல்டுனா ஒர்க்டு. எதற்காக நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக அந்த வெற்றியை தருவதற்காக நீங்கள் எவ்வளோ கடினமாக உழைச்சிங்களோ எல்லாத்தையும் ஃபர்காட், மறந்துடுவாங்க. 1000 வெற்றியை தருவதற்கு இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், எத்தனை இடங்களில் தன்னுடைய உயிரை பணயம் வைத்திருப்பான், நினச்சே பார்க்க மாட்டான். எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க, மறந்து விடுவார்கள். இது மாதிரி தான் இந்த அதிர்ஷ்டத்தில் வர்றது, நட்சத்திரங்களில் வர்றது எல்லாம். அது நிலைமை மாறுச்சு அப்படின்னா மறந்துடுவான், அரசன் மறந்துடுவான். நட்சத்திரங்கள் மாறுச்சுன்னா எல்லாமே மாறி போயிடும். ஆனால் உண்மையான நட்பும் அன்பும் நீங்கள் ஒருத்தர் மேலே கொண்டு வைத்திருந்தீங்கன்னா என்ன நிலைமை மாறினாலும். கிருஷ்ணர், குசேலர் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு ஒரு காலத்தில். ஆனால் so many years கழித்து குசேலர்கிட்ட அவங்க அம்மா ஒய்ஃபு சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு தான் கிருஷ்ணராஜை, நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு வேணுங்கிற உதவி செய்வாருன்னு. இவர் முதல்ல வேணாங்கிறாரு. அதுக்கப்புறம் சரி அவனுக்கு பிடிச்ச கொஞ்சோண்டு அவளை எடுத்துக்கிட்டு போய் பார்க்க போகிறாரு. ஆனால் அந்த உண்மையான நட்பு இருந்ததுனால தான் அந்த கிருஷ்ணருடைய குசேலனுடைய அந்த நட்பு இல்லையா, அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதான் நான் உண்மையான நட்பு. அது மாதிரி மீது எல்லாம் போயிடும், ஆனால் உண்மையான நட்பு போகாது. ஸோ இதை தான் 3 நாள் 12 வரிகளில் எதெல்லாம் போயிடும், இதெல்லாம் போகும், இதெல்லாம் வீணாக போயிடும், ஒன்றும் நடக்காது கடைசியில். தென் ஹாப்பி ஐ. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்? தட் லவ் அண்ட் ஆம் பிலவ்டு. நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கப்படுகிறேன். ஆம் பிலவட், பாசிவ் வாய்ஸ், நேசிக்கப்படுகிறேன். நான் லவ், நேசிக்கிறேன். அண்ட் ஆம் பிலவ்டு, வேர் ஐ மே நாட் ரிமூவ் நார் பி ரிமூவ்டு. நான் நேசிக்கிறேன், என்னுடைய நண்பனை நான் நேசிக்கிறேன், அதே சமயத்தில் அவனால் நான் நேசிக்கப்படுகிறேன். எங்களுடைய நட்பு எப்பொழுதுமே நான் அவனை நீக்குவதிலும் இல்லை, என்னை அதான் ரெண்டுமே பாசிட்டிவ். ரிமூவ் கேன் பி ரிமூவ்டு. நான் நீக்கிறது இல்லை, நான் நீக்கப்படுவதும் இல்லை. நான் அவனை என்னுடைய நட்பிலிருந்து நீக்குவதும் இல்லை, நான் என்னை அவனுடைய நட்பிலிருந்து நீக்கிறது இல்லை. அதாவது நான் அவனை நீக்குவதில்லை, நான் நீக்கப்படுவதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதையை சொல்லுகிறார். Okay, then happy I that love and am beloved, where I may not remove nor be removed என்று சொல்லி முடிக்கிறார் Sonnet 25. Thank you.